கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய வாழ்விலே கர்த்தரை நாம் தரிசிக்க வேண்டும். அவரோடு கூட நாம் இணைகிறவர்களாய், அவரை ருசிக்கிறவர்களாய், அவரை காண்கிறவர்களாய், அவரை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறவர்களாய், அவரை நமக்குள்ளே வைத்து வைக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இன்றைக்கு உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை அருமையானவர்களே நாம் பார்க்கும் பொழுது, என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார், அப்போது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. அருமையானவர்களே, என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. இங்கே நாம் பார்க்கும் பொழுது, என் நேசர் கதவு துவாரத்தின் வழியாய் தம்முடைய கையை நீட்டினார், என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. பிரியமானவர்களே, இங்கே 5வது வசனத்தையும் நாம் வாசிக்கும் போது, என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன், பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கையிலிருந்து வெள்ளை போலமும் என் விலைகளிலிருந்து வாசனையுள்ள வெள்ளை போலமும் வடிந்தது. என் நேசருக்கு கதவை திறந்தேன், நேசரோ இல்லை. என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. எனக்கு பிரியமானவர்களே, இங்கே பார்க்கும் பொழுது, என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை. ஆனால் அதுக்கு முன்பதாக அவர் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். நான் எப்படி என் வஸ்திரத்தை நான் கயிற்று வச்சுட்டேன், நான் எப்படி உடுத்துவேன், எப்படி என் கால்களை கழுவிட்டேன், எப்படி அதை அழுக்காக்குவேன் என்று சொல்லி படுத்திருந்தேன். ஆனால் என் நேசர் போய்விட்டார். நான் கதவை திறந்தேன், என் நேசர் அங்கே இல்லை. என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் உணர மறக்கிறோம். உணர்ந்து கொள்ள அருமையானவர்களே முடியாதபடி விலகி போகிறோம். ஆனால் அவர் போய்விட்ட பிறகு அப்பதான் உணர்வு வருது. சிம்சோனை விட்டு கர்த்தர் விலகினார், போய்விட்டார் என்பதை சிம்சோன் அறியவில்லை. அதுக்கு பிறகு ஆராதிக்கிறார், ஆண்டவரே இந்த ஒரு விசை மாத்திரம் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, ஆனா கர்த்தர் சிம்சோனோடு இருந்த போது அவருடைய வாழ்க்கையிலே அவர் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்வை வாழ்ந்து, பிரியமில்லாத இடத்திலே அவர் கடந்து போய், அருமையானவர்களே தனக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அருமையானவர்களே அவர் என்ன பண்ணாரு, அந்த தன்னிலே இருந்து வெளியேற்ற வைத்தார் அவர். எனக்கு அருமையானவர்களே, எனக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியை நீங்க துக்கப்படுத்தாதிருங்கள் என்று கர்த்தருடைய வேதம் எச்சரிக்கிறது. இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிற கர்த்தரை, நம்மோடு பேசுகிற கர்த்தரை, நம்மோடு கூட நடக்கிற கர்த்தரை பிரியமானவர்களே நாம் கண்டு கொள்ளாம, அறிந்து கொள்ளாம, உணர்ந்து கொள்ளாம நாம் இருக்கும் பொழுது அவர் நம்மை விட்டு விலகி போய் விடுகிறார், கடந்து போகிறார். பிறகு நாம் அதை உணர்ந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. எம்மாவூரிலே பிரியமானவர்களே, சீஷர்கள் நடந்து போகும் பொழுது அங்கே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட பேசிக்கொண்டு போனார். ஆனால் இவர்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்று அவர்கள் கண்டுபிடிக்கவே இல்லை. அருமையானவர்களே, ஆனால் அநேக காரியங்களை குறித்து அவர்களுக்கு உபதேசித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், இந்த ஊரில் நடந்தது, இந்த எருசலேமில் நடந்தது உனக்கு தெரியாதிருக்கிறது, நீ அந்நியனா என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவையே கேட்டாங்க. அருமையானவர்களே, அவர் இயேசு கிறிஸ்து என்பதை அவர்கள் உணராதிருந்தார்கள். ஆனால் பார்க்கும் பொழுது அவர்களை விட்டு கடந்து போன பொழுது அவர்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள். நம்மோடு அவர் பேசும் பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி இவர்தான் இயேசு கிறிஸ்து என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள். அறிந்து கொள்ளுகிற தருணத்திலே கர்த்தர் அவர்கள் விட்டு விலகி போயிருந்தார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, நம்மை தேற்றும் பொழுது, நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது, நம்மை நடத்தும் பொழுது, நம்மை பயன்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்மோடு
கூட இருக்கிறார் என்பதை சரியாய் உணர்ந்து கொள்ளாமல் போய்விட்டோமே, ஆனால் அவர் நம்மை விட்டு விலகி போவார். அப்பொழுது நாம் அதை அறிந்து கொள்வதனாலே எந்த பலனும் லாபமும் பிரயோஜனமும் இல்லை பிரியமானவர்களே. ஆகினாலே இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை நடத்துகிறார், நம்மோடு பேசுகிறார், நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார், நம்மை பயன்படுத்துகிறார், நம்மை பாதுகாக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே இருக்கிற கர்த்தரை, நம்மை வழிநடத்துகிற கர்த்தரை நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்து உணர்ந்து ஆராதிக்கிறவர்களாய் இருப்போமே, ஆனால் நாம் வெற்றி உள்ள வாழ்க்கையை நாம் வாழ்வோம். ஆக அங்கே அந்த சீஷர்கள் போய்விட்ட பிறகு, ஐயோ நம்மோடு கூட பேசினவர் ஆண்டவராய் இருக்கிறாரே, அவர் இருக்கும்போது நமக்கு தெரியவில்லையே, அவர் பேசும்போது நம்ம இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததே, இப்போ அவர் இல்லையே என்று சொல்லி அவரை தேடுகிறார்கள், அங்கலாய்க்கிறார்கள். பிரியமானவர்களே, அங்கே பார்க்கும் பொழுது கதவை திற என்று அவர் தட்டி கொண்டே இருக்கிறார். ஆனால் அருமையானவர்களே, கதவை திறக்கவில்லை. என் வஸ்திரத்தை நான் கயிற்று வெற்றேன், எப்படி நாம் உடுத்திக் கொள்வது, என் கால்களை கழுவினேன், எப்படி அழுக்காக்குவது என்று சொல்லி படுத்து கொண்டிருந்து அதன் பிறகு கதவை திறக்கும் பொழுது அங்கே கர்த்தர் இல்லை, அந்த வாசனை இருந்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து, இப்பொழுதே அவரை நீங்கள் உணர்ந்து, அவரை அறிந்து, அவரை ருசித்து, அவருக்கு பிரியமானவைகளை நீங்கள் செய்யும் பொழுது உங்களோடு இருக்கிற கர்த்தர் உங்களை நடத்தி, உங்களை ஜெயிக்க, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க, சமாதானத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பீர்களாக. பிரைஸ் தி லார்ட்.